மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் சாலையோரம் ஆதரவற்ற நிலையில் யாசகம் எடுத்து வாழ்ந்த மயிலாடுதுறை தீப்பாய்ந்தால் அம்மன் தெருவைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்தின் மகன் மாற்றுத்திறனாளி மதிவாணன் என்பவரை மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் தஞ்சை மகாதேவன் முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து பின்னர் மயிலாடுதுறை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காவல்துறை உதவியுடன் பெரம்பலூர் காப்பகத்தில் சேர்த்தார். இதுகுறித்து அறக்கட்டளையின் நிறுவனர் தஞ்சை மகாதேவன் கூறுகையில், கடந்த 5 வருடங்களாக சாலையோரங்களில் ஆதரவற்ற முதியவர்களை அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பது, காப்பகத்தில் சேர்ப்பது, ஆதரவற்ற நிலையில் சாலையோரங்களில் யாசகம் எடுப்பவர்களுக்கு மதிய உணவு வழங்குவது, ஆதரவற்ற இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வது உள்ளிட்ட உதவிகளை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்து வருகிறோம் என்றார். என் பேர் தஞ்சை மகாதேவன். மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தில் ஒரு 5 வருட காலமாக சாலையோரம் உள்ள மக்களுக்கு உணவுகள் வழங்குவது, அவங்களுக்கு சேவைகள் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை 4 கால் மண்டபத்தில் இருக்கோம். ஐயா பேர் மதிவாணன். இவங்க ஒரு 4 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு சாலையோரத்தில் தான் இருக்காங்க. ஆதரவற்ற நிலையில் ஒரு கை ஒரு கால் செயலிழந்து இருக்கிறாங்க. இவங்களை நம்ம உணவுகள் உடைகள் வழங்கி அவங்களுக்கு சேவைகள் செஞ்சுட்டு வரோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஹோமாக இருந்தால் சொல்லுங்கள், இங்கே எனக்கு இருக்க பிடிக்கல, ஆதரவற்ற நிலையில் இருக்கிறதுனால வரவங்க போகிறவங்களாம் என்கிட்ட வம்புழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிகவும் மன கஷ்டத்துடன் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய அப்பாவா அம்மாவா இருந்தோமா இது மாதிரி சேவைகள் செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹோமாக கேட்டு பார்த்தோம். எந்த ஒரு ஹோம்லேயும் அனுமதி தரல. இப்போ பெரம்பலூர் மாவட்டம் தீமைக்கு நன்மை செய் மனநல காப்பகத்தில் கேட்டோம். அவங்க சரி அழைச்சிட்டு வாங்கண்ணே, நான் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஐயா காவல்துறை மயிலாடுதுறை காவல்துறை முன்னிலையில் ஒப்படைச்சு அவங்கள இன்றைக்கி பெரம்பலூர் தீமைக்கு நன்மை செய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து மறுவாழ்வு அளிக்க போகிறோம். கண்டிப்பாக இது போல் உள்ளவங்களுக்கு நம்ம தொடர்ந்து ஒரு 5 வருட காலமாக சேவைகள் செஞ்சுட்டு வரோம். வகையில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக தொடர்ந்து நல்லது.